கூடி வந்திருக்கிற உங்களை அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய செய்திக்காக நாங்கள் கடந்து செல்லிருக்கிறோம். இதனாலே நாங்கள் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோம். இதனால நாங்கள் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு, நன்மையை செய்து பார், மேன்மை உன்னை தேடி வரும். நன்மையை செய்து பார், மேன்மை உன்னை தேடி வரும். அதனால தலைப்பு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இறக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் மிகுந்த கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, உம்முடைய வார்த்தை மூலமாக நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துங்கள். நீதியை குறித்து, நியாயத்திற்பை குறித்து எங்களுக்கு எச்சரித்து நடத்துங்கள். நீங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துங்கள். கூறி வந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் உமக்கு பயப்படுகிறவர்களை நீ ஆசீர்வதித்து உடைய வார்த்தையை கேட்க பண்ணி ஆண்டவரே உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் வார்த்தைகளை கேட்டு பக்தி விருத்தி அடைந்து ஒரு நாமத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. நாங்கள் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்னு சொன்னா, 3வது வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக் கொள்வார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னத்துக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாம ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர். நல்ல கவனிங்க, தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர் எதுக்காக? தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்காக. அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்காக தேவன் என்னை ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்படின்னு அர்த்தம், நான் அதுல ஸ்திரப்பட வேணும். அப்ப ஸ்திரப்பட முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்தும் என்னை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. பலதரப்பட்ட பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேக தீமைகள் எனக்கு எதிராக வருகிறது. நான் கர்த்தர் என்னை நியமித்த ஓட்டத்தை ஓட முடியாதபடி என்னை தடை செய்வதற்கு. நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். நல்ல கவனி. இந்த வசனம் விசுவாச அறிக்கை. சொல்லுங்க எல்லாரும், என்ன சொல்லுங்க? விசுவாச அறிக்கை. எப்படி விசுவாச அறிக்கை? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்ப கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னதுக்கு அப்படின்னா, என்னை அழைத்து என்னை எந்த காரியத்தை செய்யும்படியாக என்னை ஒரு காரியத்தில் அவர் வந்து நியமித்தாரோ அதில் நிச்சயமாக என்னை அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அது மட்டும் இல்லாம எந்த தீமைக்கும் என்னை விலக்கி என்ன செய்வார்? அவர் என்னை காத்துக் கொள்ளுவார். இதுதான் விசுவாச அறிக்கை. இப்ப விசுவாசம் இல்லாம தேவன் என்ன செய்ய முடியாது? யாரும் தரிசிக்க முடியாது. விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படின்னா, அவர் என்னை அழைச்சார், நிச்சயமா என்னை ஸ்திரப்படுத்துவார். சார், கிறிஸ்தவர்கள் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? வேற பேசுறது கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்களை ஸ்திரப்படுத்துவாரா? ஸ்திரப்படுத்துவார். தீமையை விட்டு உங்களை விலக்கு காப்பாத்துவாரா? காப்பாத்துவார். ரைட். இதுதான் விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையை நம்முடைய வாழ்க்கையில வச்சுக்கிட்டோம்னா, நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய திட்டமிடுகிறாரோ அதை அப்படியே அவர் செய்து முடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனி. அப்ப இப்ப நீங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சாரே, இப்ப அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். நல்ல கவனி. ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். வந்து சாரே, அதாவது நல்ல கவனிங்க, 6ஆம் வசனம் சொல்ற பாருங்க. மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின் படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். எப்படி பிறப்பிக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஊழியக்காரர்கள் சொல்றாங்க. ஆனா ஊழியக்காரர்கள் சொல்லுறவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த வேலையும் செய்யறது கிடையாது. நல்ல கவனி. எந்த வேலையும் செய்யறது இல்ல. சும்மா எந்த நேரம் பார்த்தா எந்த நேரம் பார்த்தாலும் ஒன்று ஜெபம் பண்றோம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பைபிள் தூக்கி சும்மா சுத்தி வர ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சாரே, எந்த ஒரு வேலை ஒழுங்கற்று தெரியக்கூடியதான ஒரு சில நிலைமைகளை இவங்களுடைய வாழ்க்கையில வந்து கையாண்டு கொண்டிருப்பாங்க. நல்ல கவனி. ஏன்னா கர்த்தர் கொடுப்பா சொல்லிட்டு இப்படியான ஒரு விஷயத்தை பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா இப்படி போயிட்டு இருப்பாங்க. இவங்களை பார்க்கிறவங்களுடைய விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க அந்த சபைகள்ல பார்க்கலாம் அந்த விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய காரியங்களை செய்யும் போது நல்ல கவனிங்க, அவர் வந்து இந்த உலகத்துல எப்படிப்பட்டவராக வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு மனிதனாக உலகத்தில் வந்து பிறந்தார். மனிதனாக வந்து பிறந்தவர் 30 வயது வரைக்கும் என்ன செய்தார்னு சொல்லி வேதத்துல எங்கேயுமே என்ன செய்யப்படையில்லை, எழுதப்படல. 12 வயசு வரைக்கும் காண்பிச்சிருக்காங்க. ஆனா 12 வயசுக்கு 30 வயசுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தாரு யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது. ஆனா வரலாறு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா,
அவர் வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு வந்து இவருடைய 16-17 வயசு வருகிற காலப்பகுதியில் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுது. யார் இறந்து போயிட்டது? யோசேப்பு இறந்து போயிட்டார். யோசேப்பு இறந்ததுக்கு பிறகு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் 4 சகோதரர்கள் இவருக்கு இருக்கிறாங்க. ஒன்றை விட்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாம பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மூத்த மகனாகிய இவருக்கு இருந்தது. முதல் மகனாகிய இவருக்கு இருந்தது. நல்ல கவனிங்க. நீ சும்மா எல்லாம் வேதத்தெல்லாம் சும்மா பொய்க்கு பெற்றவர்களா இருக்கக்கூடாது. சார் நல்ல கவனிங்க. அப்ப இருந்தது. அப்ப என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்கு தெரிஞ்ச வேலை என்ன? இவருடைய தகப்பனோடு சேர்ந்து தகப்பன் செய்கிற தச்சு வேலையை தான் இவரும் கற்று இருந்தார். அப்ப தச்சு வேலையை இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தகப்பனோடு சேர்ந்து சின்ன கை வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவர் நல்ல வேலையை படிச்சுட்டு இருந்தார், வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அந்த வேலையை அவர் வந்து தன்னுடைய பாரமாக எடுத்து அவர் செய்ய ஆரம்பிச்சார். அந்த வேலையை செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு மேசை ஒன்று அடிக்கணுமா இருந்தா அந்த மேசைக்கு தேவையான பலகைகளை தேடணும், காய்களை பண்ணணும். அதை செய்யறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அதை செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அது சரியான விலைக்கு வித்தாலுடைய குடும்பத்தை என்ன செய்யறாரு? காப்பாற்ற முடியாது. அப்ப சரியான காரியத்துக்கு என்ன செய்யணும்? அதை விற்க வேண்டும். இப்படி எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, நல்ல கவனி, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எத்தனை பாடுகள் அவசியம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். நல்ல கவனி. அவருக்கு தெரியும் எவ்வளவு பணம் இருந்தால் ஒரு குடும்பத்தை நாள்தோறும் நடத்த முடியும் என்றது அவருக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவிடப்படும் என்றது அவருக்கு தெரியும். உடைக்கு எவ்வளவு செலவிடப்படும் என்றது அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய குடும்ப சூழலை தன் கைவசப்படுத்தி செஞ்சு கொண்டு வந்தார். இன்னைக்கு நிறைய தகப்பன்மார்களுக்கு மூத்த பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு சாத்துக்கும் குறைஞ்ச மேலே இருப்பாங்க. நல்ல கவனி. எவ்வளவு பெரிய பொறுப்பு. தன்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாம் திருமணம் முடிச்சு வச்சார். சார் திருமணம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு சார் சகோதரர்கள்கிட்ட அந்த குடும்பத்தை பாரம் கொடுத்துட்டு 30வது வயதுல தான் அவர் வந்து என்ன பண்றாரு சொன்னா ஞானஸ்நானத்தின் வழியாக தேவராஜ்யத்தை நமக்கு காண்பிக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு தேவன் இல்லையா? அதாவது 100% பூர்ணமான ஒரு மனிதன், 100% பூர்ணமான ஒரு தேவன் எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ஊழியத்துக்கு வந்த பொழுதும் அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்குனாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்குனாருன்னு தெரியவே தெரியாது. அடிக்கடி அவர் சோர்ந்து போய் எங்கேயாவது ஒரு தலை வச்சு சாந்தி படுத்துருவோம்னு நினைச்சா கூட தூங்க விட மாட்டாங்க. சரி, கப்பல்ல பின்னணி போயிட்டு படுத்துருவாராம். அங்கேயும் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் அங்க போயிட்டு எழுப்புவாங்க. எங்கன்னு பார்த்தாலும் அவர் தூங்குறது கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனி டைம் அவருடைய வேலை நடந்து கொண்டே இருந்துச்சு. ஊழியத்தை எந்த நேரமும் அவருடைய ஊழியம் நடந்த வண்ணமாகவே இருந்தது. நல்ல கவனி. அப்ப ஆண்டவருடைய வழி நடத்துறது நமக்கு நானே வழி. அது எதை குறித்து சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துக்கான வழியை குறித்து பேசுறாரு. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மனித வாழ்வை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை எவ்விதமாக வாழ வேண்டும் என்றதான காரியங்களையும் அவர் அழகாக கற்றுக் கொடுத்தார். 12வது வயதில் கூட ஜெருசலேம் ஆலயத்துக்கு போன பொழுது எல்லா பசங்களும் போயிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல ஒரு வேலை இவர் இருப்பாரான்னு போய் தேடி பார்த்தா அங்க இல்லை. ஏன்னா விளையாட்டை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பொருட்படுத்தவில்லை. காரணம் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் நடுவில் போய் உட்கார்ந்து அவர் வேதத்தை ஆராய்ச்சி கொண்டிருந்தார் சொல்லி பைபிள் சொல்லுது. 12 வயசு. இன்னைக்கு 12 வயசு என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைகளும்? சார் 12 வயசு 22 வயசு 32 வயசு வந்தாலும் விளையாடுறதை விட மாட்டாங்க. விளையாட்டு தான் மிகப்பெரிய தொழில். அதுதான் சோறு கொடுக்கின்ற நிலைமையில ஓடிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வழியை பின்பற்றுகிற ஒரு வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையில தேவை. நல்ல கவனி. அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்க பார்க்கிற பொழுது அவர் அவ்வளவு இல்லையா? நீங்க பாருங்க, எபிரேயர் புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது பாருங்க. அவர் ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. அவரும் நம்ம போல நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? வந்து பாடுகளை அனுபவித்த தெய்வம். நல்ல கவனிங்க. சார் 18வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல ஜீவகாலமெல்லாம் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சோதிக்கப்பட்டவர். அவர் குடும்ப பின்னணியில் அவர் சோதிக்கப்பட்டவர். நல்ல கவனிங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு இருந்த காலப்பகுதி அவருக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பது தெரியும். அப்ப உங்களுக்கும் எனக்கும் அதை அருள் செய்வாரா? செய்ய மாட்டாரா? எங்களுக்கு செய்வார். அவர் சொல்லுவார், ஆகாயத்தை பற்றிகளை கவனிச்சு பாருங்க. அது என்ன செய்யறது இல்லையா? விதைக்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல, களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறது இல்ல. நம்மள பத்தி என்ன சொல்கிறார்? அவைகளை பார்க்க நீங்க விசேஷ தொழிலாளர் சொன்னோன்னே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நல்லா தூங்குவான். எருமாட்டில் மழை பெய்ஞ்ச மாதிரி தூங்குவான். சார் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஆகாயத்தை பார்க்க எத்தனை மணிக்கு எந்திரிக்குது? அது எவ்வளவு எந்த அதிகாலையில் அது எழும்புதுன்னு போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எலும்புனது மட்டும் இல்லாம அதனுடைய டைமிங் வரும் வரைக்கும் காத்துட்டு இருக்கும். அந்த கூட்டை விட்டு வெளியே போய் தனக்கான இறகத்தை எடுக்கிறது. ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. ஆகாயத்து பறவைகளை சாப்பிட நம்மளை சாப்பிட கொடுப்பா, நீ எல்லாம் உட்கார் ஜெர்மன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டாக்கா ஒரு நாள் நீங்க சாப்பிட என்ன செய்யறது? என்ன செய்யாது? தேவையில்லாத வேலை நம்ம பண்ண போகக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்க்க சொல்றாங்க. சொல்லும்போது கவனிச்சு பாருங்க, எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க.
சரி, அது அந்த பறவைகள் எப்படி ஒன்னோட ஒன்று அன்பா இருக்குது பாருங்க, கவனிச்சு பாருங்க. சரி, தன்னுடைய பிள்ளைக்கு இரையை ஊட்டும்படிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய வாய்க்குள்ள கொண்டு போய் தீனியை வச்சுட்டு அதே தீனியை வந்து அந்த இரைகள் கொடுக்கும் பொழுது அந்த குஞ்சுகள் அதை கக்கி கொடுக்கிற அன்பு, எப்படி சாப்பிட்டதை கக்கி கொடுக்கிற அன்பு அது காண்பிக்குது. எது காண்பிக்குது? பறவைகள் காண்பிக்குது, மிருகங்கள் காண்பிக்குது. ஏன் ஒன்னால முடியல? உனக்கு அதை காண்பிக்க முடியல. நல்ல கவனி. சரி, ஓண்டாண்டி நீத்தெல்லாம் எல்லாத்துக்கும் நல்ல உனக்கு கடைசியா எலும்பு துண்டு குழந்தை என்ன செஞ்சிருக்கும்? சத்தமெல்லாம் போட்டு போகும். இந்த மாதிரியான நிலைமையில இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்ல கவனி. சரி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிச்சு பாருங்க. அப்படி வேலை செஞ்சுதான் அது சாப்பிடுது. வேலை செய்யாம என்ன செய்யல அது சாப்பிடுது. சில ஒழுங்கற்று திரிகிறார்கள், பைபிள் தூக்கி சும்மா சுத்தி திரிவாங்க. சரிதானே? ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சோம்பேறி ஆக்குறதுக்கான காரியத்தை பண்ணுவாங்க. தங்களுக்கு ஒரு பட்டத்தையும் பதவிகளையும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அந்த பட்டம் பதவி கட்ட போது போகும்போதெல்லாம் ஒரு ஊத்த கூட பற்றக்கூடாது உடம்பு என்ற அளவுக்கு அவ்வளவு நீட்டா ரோட்ல போறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒழுங்கற்று திரிவோடு நீங்க களவாதிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நிறைய ஃபெலோஷிப்லாம் வச்சிருப்பாங்க, கூப்பிடுவாங்க. நீ ஃபெலோஷிப், அங்க ஃபெலோஷிப்பே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தருடைய பாரம் என்ன, ஒருத்தருடைய தேவை என்ன, ஒண்ணுமே புரியுறது இல்லை, அங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. சும்மா ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அப்படிதான் ஒரு காலம் நடந்துட்டு இருக்கீங்க. சாரி, இல்ல அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யாதீங்க, கள்ளவாதீங்க, விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். கலந்து கொள்ள கலவை தேர வேணாம், விட்டு விலகிருங்க. இப்படி யாருன்னா ஏமாத்துறதான ஊழியம் பார்த்தா மாசம் 31 தேதி வச்சு 31 நாள் மொத்தம் இருக்கும். அந்த 31 நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் வீட்டில் பயன்படுத்த தெரியுது. மற்ற நாளுக்குள்ள மீட்டிங்னு சொன்னா ஏகப்பட்ட மீட்டிங். கேட்டா ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பயங்கரமான மோசகரமான நிலைமையில நம்முடைய ஆண்டவருடைய நாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? தூசிக்கப்படுகிறது. கவனமா இருக்கும்படியாக ஆண்டு சொல்லுகிறாங்க. கவனிங்க, அடுத்த வசனத்தை கவனி பாருங்க. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், வாசிங்க, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். பிறகால ஊழியக்காரன் பேசுறான், அந்த பேச்சை பேசும்பொழுது பேசுறான். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். சரி, இலவசமா சாப்பிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு இலவசமா சாப்பிட்டாரு உட்கார்ந்து. சரி, அவர் அப்படி பிரசவம் உட்கார்ந்துருப்பார். அங்க கேட்க கொண்டு குடிச்சு நல்லா உட்காந்து சாப்பிட்டு நினைச்சிட்டு இருப்பார். அவர் பாட்டில் இருந்தார். அவர் வேற, இவர் வேற. அப்போஸ்தலனாகிய பவுல் இவருடைய ஆண்டவர் விசேஷித்தவனாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டு அநேக காரியங்களை புற ஜாதிகள் மத்தியில் கொண்டு போகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான ஊழியக்காரர். சொல்ல இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேணும். உங்களுக்கு நான் ஒரு நாள் ஒழுங்கட்டு நாங்கள் என்ன செய்யல, ஒழுங்கட்டு நாங்கள் நடக்கல. நாம ஒரு நாள் நான் நடக்கல. மனக்கன் என்ன பண்ண அப்படின்னா, ஒருத்தருடைய இலவசமா என்ன செய்யல, அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்பெல்லாம் இலவசமான சாப்பாடு நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சார் யாரா கொடுப்பான், யார் கொடுப்பான் சாப்பிடுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க. இதை வந்து ஊழியக்காரர்களை குறித்து பேசிட்டு இருக்காங்க. கவனி, ஒரு ஊழியக்காரன் அங்க இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரியை காண்பிக்க வேணும், ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை காண்பிக்க வேணும். கவனி, நான் நடந்து தெரியற கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவு கடினமான வேலைகளை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன், நான் செய்திருக்கிறேன். நான் வீட்டில் உள்ளவங்க தெரியாது, இங்கே கொழும்பு போயிடுவேன். போய் 3 நாள் திருப்பி வருவேன். நைட்டோட நைட் அங்கே போயிட்டு வேலை செய்வேன். டெங்கி இறக்குவேன், டெங்கி வேலை செய்வேன். போயிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வாழ்க்கையில். சார் யாரும் அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டு ரெண்டு வாழ்க்கை என்ன செய்யறேன், நான் சுத்திட்டு இருந்தது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் என்ன முடியுமோ அது வரைக்கும் வேலை தான். இப்பயும் வீல் சேர்ல உட்காந்துட்டாலும் கத்தடி சும்மா வைக்கிறது நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நான் எதாவது ஒன்று பண்ண, அதை பண்ணி இதை பண்ணி யாரையாவது வச்சு செஞ்சுட்டு இருப்பேன். என்னுடைய வேலையில செஞ்சுட்டு இருப்பேன். வேலை செய்ய வேணும், வேலை செய்ய வேணும். வேலை செய்துதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா எனக்கு பின்னுக்கு ஒரு கூட்டருக்கு என்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். நான் சாரி அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ணி இதே பண்ணிட்டு உட்காந்துக்கிறது மனுஷன். சும்மா இருந்து சாப்பிடல, சும்மா இருந்து காரியம் பண்ண முடியாது, கட்டாயம் வேலை செய்ய வேணும் அப்படிங்கிற காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க வேணும். நல்ல கவனி, இரவும் பகலும் சானே நான் என்ன பண்ணோம், பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். யார் இது, யாரை குறிச்சு சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் வேலை செய்யணும்னு அவசியம் இருந்துச்சா? அவர் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. நல்ல கவனி, அவன் இயல்பாவே அவன் மிகப்பெரிய பணக்காரன் அந்த காலத்துல. அவன் கர்த்தர் அவனை அழைத்த பொழுது அவனுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சானா, குப்பையாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறான், நஷ்டமாக கருதுகிறேன் அப்படிங்கிறான். சரி, அதை நஷ்டமாகவும் குப்பையாகவும் எண்ணிட்டு கர்த்தரை பின்பற்றி நடந்தவன் என்ன பண்றானா, பாஸ் வேலை செய்தது. கூடர்கள் செய்யறது என்ன அர்த்தம்? பாஸ், ரொம்ப பாஸ் பாஸ் வேலை,
மாசம் வேலை செஞ்சு இரவும் பகலும் வேலை செஞ்சு அது மூலமா கிடைக்கிற வருமானத்தை தானே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவன் சுவிசேஷத்தை கொண்டு போகும்போது நிறைய ஏழை எளியவர்களை கண்டு அவங்களுக்கும் உதவி செஞ்சு அவனும் சாப்பிட்டு வாழ்ந்ததான ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். பெஸ்ட் மனுஷன். நல்ல கவனிங்க. அதான் ஊழியம் பண்றது. நல்ல கவனிங்க. அப்ப ஊழியக்காரர் சொல்லி சொல்றாரு. திருப்பி சொல்ல பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப சபை விசுவாசிகள் மேல ஒரு ஊழியக்காரன் பாரம் வைப்பதற்கு தகுதி இருக்கிறது. பாரம் வைக்கணும். சபை விசுவாசிகள் தான் ஒரு ஊழியக்காரனை போஷிக்க வேணும். ஒரு உள்ளூர் சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது உள்ளூர் சபையை போஷிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? சபையில கூலி வைக்கிறதால யாருக்கிட்ட? பரிசுத்தவான்கள் கிட்ட இருக்கிறது. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட விசுவாசிகள் கிட்ட இருக்கிறது. அவங்க தான் என்ன செஞ்சாகும்? செய்ய வேணும். நல்ல கவனிங்க. நீங்க கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை மிக தெளிவா சொல்லிக்கும் பாருங்களேன். அப்போ உங்களுக்கு புரியும். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா திருவசனம் தேவனுடைய திரு என்ன அர்த்தம்னா திரு என்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்படும்? திருச்சபைன்னு சொல்லப்படுகிற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கட்டடம், பெரிய கட்டடம், பளிங்கு மாளிகை மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு குருசை வச்சுட்டு அது மேல சில தெய்வ சிலைகளை வச்சுட்டு அதை சொல்லுவாங்க திருச்சபை அப்படிம்பாங்க. நல்லா திருச்சபைன்ற அது கிடையாது. திரு என்ற என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனுக்கு பயன்படுத்த வேண்டியதான ஒரு கனமான சொல் தான் திரு என்ற சொல். நல்லா கவனிங்க. இப்ப உயிரோட்டம் உள்ள உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் திரு என்று பட்டத்துக்கு சூட்டப்படுகிறவர். ஆனா அந்த ஆண்டவருக்கே திருன்னு தான் கொடுத்திருக்கிறார். அது வணக்கத்துக்குரிய பிதான் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை. அதி வணக்கத்துக்குரிய பிதான் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தில் இருக்கிறாங்க. காசு கொடுத்து பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டத்தை எல்லாம் கத்தர் விரும்ப. நல்ல கவனிங்க. ஒரு நல்ல கவனிங்க. திரு என்றதான அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்னன்னா ஆண்டவராக ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்துவ திருன்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். அப்ப திருன்னு சொல்ற திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். இப்ப நான் உங்களுக்கு முன்னால ஒரு ஊழியக்காரனா இருந்து உங்களுக்கு திரு வசனத்தை போதிக்கிறேன் அப்படின்னா நல்ல கவனிங்க. வேதத்தை ஒரு நிலத்து விளந்தா போதிக்கிறேன் அப்படின்னா அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உபதேசிக்கிறவனுக்கு, உங்களுக்கு உபதேசம் பண்றானே உபதேசிக்கிறவனுக்கு நீங்க என்ன செய்யணுமா? சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க வேணும். எத்தனை பேர் பகிர்ந்து கொடுக்குறீங்க? எத்தனை பேர் பகிர்ந்து கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. சரி, இப்ப என்ன அதுக்கு அடுத்த வார்த்தையினுடைய அதனுடைய அர்த்தத்தை பாருங்க. 7வது சொல்ல பாருங்க. மோசம் போகாது இருங்க. என்ன சொல்கிறாரு? மோசம் போகாது இருங்கன்னா நமக்கு அது சரியா புரியாது. இது யாழ்ப்பாணத்து பாசையில நீங்க சரியான முறை கேட்டீங்கன்னா செத்து போயிடாதீங்க. எப்படி சொல்லப்படும்? உங்க வீட்டுல மோசம் போயிட்டாங்க அப்படிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப வேதாகமம் சொல்லுது மோசம் போகாதீர்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா செத்து போயிடாதீங்க, சாக தேடி போயிடாதீங்க. ஏன்னா மோசம் போறீங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தானே தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதுக்கு என்ன காரணம்? தேவன் தேவனுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்வானாக இருந்தால் 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் தானே 14வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஊழியக்காரன் ஒருத்தன் ஊழியம் செய்யறானா இருந்தா சரி, நீங்க எல்லாம் அப்படியே சத்தம் இல்லாம வாயெல்லாம் பொத்தி குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் சுரிச்சிட்டு புகழ் வச்சு திரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் பலதரப்பட்ட எண்ணங்கள் கூட நீங்க ஓடிட்டு இருக்கலாம். பாத்தீங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தரை பரியாசம் பண்றதுக்கு எல்லாத்தையும் யாரு? ஏன்னா நான் கர்த்தருடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, கொடுத்திருக்கிறார். இதுக்குள்ள கொடுத்திருக்கிறார். இப்ப இங்க இருக்க நிறைய பேர் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலைஞ்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் காணா சரிதானே? காணாதவர்களுக்கு காங்கிரவங்க போய் சொல்லுங்க. சரிதானே? நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஆள் குறிப்பிட்டு மாசம் ஒரு 20,000 சம்பாதிக்க மாட்டீங்களா? கட்டை சம்பாதிப்பீங்க, சாதாரண சம்பாதிப்பீங்க. அப்ப சம்பாதிக்கிற உங்களுக்கு சரிதானே உங்களுக்கு வசனத்தை போதிக்கிற ஒரு போதகருக்கு அட்லீஸ்ட் நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கலாமா? ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப 10-15 விசுவாசி பேர் இருப்பீங்கன்னா உங்களுக்கு முடியும் உங்களோட போதகரை போஷிப்பதற்கு, அதாவது உங்களோட ஊழியக்காரரை போஷிக்கிறதுக்கு முடியும். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எப்படின்னா நல்லா கவனிங்க. அப்படின்னா நீங்க விதைக்கிறதெல்லாம் எது அப்படின்னா அதுதான் எதிர்வரும் நாட்கள்ல உங்களுக்கு நீங்க அறுக்கக்கூடிய விஷயம். நல்லா கவனிங்க. வசனப்படி வரும் பாருங்களே என்ன நடக்குது அப்படின்னா நீங்க வசனத்தை கேட்கறீங்கன்னா வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு நீங்க சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க செய்யாம விடுறீங்கன்னா நல்லா கவனிங்க, செய்யாம விடுறீங்கன்னா நீங்க மோசம் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பயமுறுத்த சொல்லல, வேத வசனம் சொல்றது அப்படித்தான் சொல்லுது. என்ன அப்படின்னா உனக்கு வசனம் போதிக்கப்படுகிறது. ஆனா நீ எந்த நன்மையை உனக்கு உன்னுடைய போதகருக்கு கொடுக்குற, உன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுக்குற?
நீ கொடுக்காம உட்கார்ந்திருக்கிறதுக்காக வேண்டி சரிதானே உனக்காக போதிக்கும்படி நியமிக்கப்பட்ட எனது ஊழியக்காரனை போஷிப்பதனுடைய வேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அதை அவர் செய்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சுவிசேஷத்தை யார் பிரசங்கிக்கிறானோ அவருக்கு சுவிசேஷத்தினால என்ன செய்யப்படும்? பிழைப்பு உண்டாயிருக்கும். பிழைக்கக்கூடிய நீங்க எல்லாம் பிழைக்கிறீங்களோ இல்லையோ சுவிசேஷம் சொல்றவனுக்கு பிழைப்பு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சுவிசேஷம் நீ சொல்றியா? உனக்கு கர்த்தர் பிழைப்பை உண்டாக்குவார். யார் வேணா சுவிசேஷம் சொல்லலாம் இல்லையா? நாங்க சுவிசேஷம் யாரு? ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண். யாருக்கு? ஒரு படை தலைவனுக்கு. சுவிசேஷம் யார் சொன்னது? சுவிசேஷம் சொல்றதுக்கு யாருக்கு தர கிடையாது. சின்ன பிள்ளைனாலும் சொல்லலாம். சொல்லலாம் சுவிசேஷம் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும். அப்ப நாகமான் கிட்ட போன அடிமை பெண்ணுக்கு நடந்த சம்பவம் என்ன? சுவிசேஷம் சொன்னது நினைச்சு அவன் சுகமாகப்பட்டான். இந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்வான நிலைமைக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. சுவிசேஷத்தினாலே அவனுக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும். அது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய காரியம். நல்லா கவனிங்க. சரி, அது மட்டும் இல்ல. இன்னொரு வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா யோவான் 12:26 வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அப்படின்னா என்ன? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவர் நானால் அப்படின்னு என்ன தப்புனா, உன்னை நீ ஆக்கி கொண்டால், உன்னை நீ ஊழியம் செய்வதற்காக உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால். நல்ல கவனி. அப்படின்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் நானால் என்ன தப்புனா, முதல் என்னையை நான் தயார்படுத்த வேண்டாம். ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வதற்கு தயார். யாராவது சின்ன 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 பிள்ளைகள், நீ சின்ன பிள்ளைகள் வச்சுட்டு இருக்க வேணாம். நீங்களாம் கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தருக்கு மனப்பாடம் பண்ணி ஒரு வசனத்தை சொல்ல முடியும்னா, ஜோசா போயிருக்கான், அவனுக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒருத்தருக்கு முன்னுக்கு சொல்ல முடியும்னா, அந்த வசனத்தை சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னா தீர்க்கதரிசன வசனத்தை சொல்லுகிறான். தீர்க்கதரிசி ஆகிருவான். யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சு கொடுங்க. யார் வசனம்? தீர்க்கதரிசன வார்த்தை. யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசன வார்த்தை. அந்த வசனத்தை ஒரு மனனம் பண்ணி சொல்றான் அப்படின்னா அவன் யாரா மாறுறான்? தீர்க்கதரிசியா மாறுறான். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்கு யாருக்கும் தடை இல்லை. யாரு வேணாலும் சொல்லலாம். எனக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் தன்னை ஆக்கி கொண்டால் என்னை பின்பற்ற கடவுள். இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? அவர் எப்படி தன்னுடைய குடும்ப காலத்துல அவர் தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரோ அதை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கறதுக்கான எச்சரிப்பு என்ன அப்படின்னா, நீங்க எதிர்வரும் நாட்கள்ல ஊழியக்காரர்களாக வர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆசை இருக்குமா இருந்தா, நீங்க உங்களுடைய வாலிப பிரயாணத்துல நீங்க படிச்சு நீங்க நல்ல தொழிலுக்கு போய் அந்த தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்களை மொத்தமாக உங்களுடைய தகப்பனுடைய கைக்கு கொண்டு வந்து கொடுத்து, தாய்கிட்ட கையில கொண்டு வந்து கொடுத்து, சரிதானே நீங்க முதலாவது உங்களுடைய குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியங்களை சரியான விதத்தில் நீங்க செய்து முடிக்க வேண்டும். சரிதானே? உங்களுடைய வயதுக்கு கீழ்பட்ட பெண் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்து அந்த காரியங்களை சரியாக நடப்பிக்க வேண்டிய முழு விதமான பொறுப்பும் ஒவ்வொரு அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு தலை பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. அவங்க கண்ட இடம் செஞ்சாகும் செய்தாக வேண்டும். சாரே, எந்த விதத்திலும் தான் சம்பாதிக்கிற காரியத்தை கொண்டு தாயத்தை புரிந்து கொடுக்காம, தன்னுடைய குடும்பத்தை பத்தி எந்த விதமான சிந்தனையும் இல்லாம, குடும்பத்தை கவனிக்காம, சாரே தன்னுடைய சுய போக்குல போற யாருமே ஊழியத்துக்கு தகுதி உள்ளவர்கள் கிடையவே கிடையாது. ஊழியத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சாகும். நல்ல கவனி. நீ வேலை செய்யணும் மாதிரி என்ன செஞ்சாகணும்? நீ படிக்கணும் மாதிரி என்ன பண்ணணும்? இப்ப ஸ்கூல்ல கொடுக்குற மாஸ்டர் மார்க்கு கொடுக்குற ஒவ்வொரு ஓனிக்கும் நீ கீழ் படிச்சாகணும். அப்ப சில நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா கவனிங்க. சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமையில கதை சொல்றாரு, சபை கூடுதல் நீங்க விட்டு நீங்க விட்டு இறந்துட்டாங்க. நீங்க நீங்க விட்டுறாங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா சபை கூடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான், நீ கிளாஸுக்கு வந்துரு அப்படிங்கிறான். யார் சொல்றது? கிளாஸ்ல உள்ளவன் சொல்றான். இப்ப கிளாஸ்ல உள்ளவன் அப்படி சொல்றான்னா, பைபிள்ல அங்க சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படுத்திருக்குன்னு சொல்றான். அப்ப அதிகாரத்துல இருக்கிறவன் வேலை செய்வான், செஞ்சுட்டு போகட்டும் அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க. அப்ப அவன் செஞ்சுட்டு போவான். ஆனா நீ என்ன பண்ணு? நீ துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு என்ன செய்ய? கீழ்ப்படி. அப்போ ஒரு அதிகாரத்துல உள்ளவன் என்ன பண்றான்னா, சபை கூடி வரக்கூடிய பிள்ளைகளை சொல்றான், அங்க வர சொல்லி சொல்றான். அப்ப நல்லா கவனிங்க. படிக்கக்கூடிய வயதுல இந்த பிள்ளைகள் என்ன பண்ணி ஆகணும்? டைம் படிச்சாகணும். படிப்பை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? சரியான தொழில் என்ன செய்யாது பிள்ளைகளுக்கு கிடைக்காது. சரியான தொழில் கிடைக்காது என்ன பண்ணும்? தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பிள்ளைகள் என்ன செய்யாது, செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இருக்கிற வசனம் எது இருக்குது? ஒன்று பேர் 2 பேர் பாருங்க. வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிச்சிடலாம். தானே 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம், யார் நிமித்தம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கீழ்ப்படிங்க.
மேலான வாசிங்க மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம நன்மை செய்ய வேணும். ஏன்னா நன்மை செய்து பார், மேன்மை உன்னை தேடி வரும். அதான் நம்முடைய தலைப்பு. நல்ல கவனி. என்ன நன்மை செய்யணும்? அதிகாரங்கள்ல இருக்கிறவங்க பல செய்வாங்க, அதை கத்தர் பார்த்துக்குருவார். அந்த அங்க நீதியை செய்ய வேண்டிய ஒரு யாரு வேலை, அது கத்தருடைய வேலை. ஆனா நீ கர்த்தர் நிமித்தம் அவங்க கொடுக்குற கட்டளைகளுக்கு என்ன செஞ்சாங்க? கீழ்படிய வேலை. இந்த விஷயம் சரியான முறையில் நடைமுறையில் இல்லாம நான் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு என்னால முடியாது. நல்ல கவனி. அப்ப படிக்க வேண்டிய காலத்துல படிக்க வேணும், வேலை செய்ய வேண்டிய காலத்துல என்ன செய்ய வேணும்? வேலை செய்ய வேணும். நல்ல கவனி. அப்ப கர்த்தரை குறித்த அறிவை நாங்க என்ன பண்ண படிப்போம் சேர்த்து வேதத்தை படிக்கிறோம், வேதத்தினுடைய வார்த்தைகளுடைய வாழ்க்கையில உள்ளடக்கிறோம். இது மூலமா நான் கர்த்தரை நினைச்சிட்டு இருக்கேன். எந்த இடத்துல போய் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கையை வாழுகிறேன். கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கையை நான் வாழும் பொழுதே நான் கர்த்தரை ஆராதிக்கிற மனிதனாக தான் என்னுடைய வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கேன் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தன்னுடைய வாலிப பிராயத்துல உனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீ உன்னுடைய பொறுப்புல மிஸ் ஆகிறாத. உன்னுடைய பொறுப்பை சரியான முறையில் என்ன செய்யாத, சரியாக செய்யல. அதை செய்யாம உனக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட பாருங்க ஊழியம் கிடைக்காது. பாருங்களேன், அந்த பொறுப்பெடுத்து தெரியல ஊழியம் என்ன செய்யாது, கிடைக்காது. பொறுப்போட செயல்படுவது தான் ஊழியம் கிடைக்கும். இப்ப ஒரு எனக்கு ஊழியம் செய்தா அவன் என்னை பின்பற்ற கடவுள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாகணும்? பின்பற்றணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? தன்னை அனுப்பின பிதாவுக்கு எப்படி இருந்தாரு? கீழ்ப்படுத்தவரார். எப்படி கீழ்ப்படுத்தாரு? மரண பரியந்தம். அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அப்ப அப்படி ஒரு கீழ்ப்படுத்தலை காண்பித்தார். அப்ப நல்லா கவனிங்க. ஊழியம் செய்யணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னா அவன் என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றா இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படுத்தி நடக்கவேன். ஒரு ஊழியக்காரன் அவனை பேசத்தோடு வளர்க்கிறான் அப்படின்னா அந்த ஊழியக்காரனுக்கு ஒட்டு மொத்தத்துல இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருந்தாரோ அது போல வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஊழியக்கார பிள்ளைகளும் அந்த ஊழியக்காரனுக்கு என்ன எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நியதிகள், இதெல்லாம் கர்த்தருடைய நீதி. இதை மிஸ் பண்ண முடியாது யாருமே. நல்ல வாசிங்க. இதை பின்பற்ற கடவுள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய வசனத்தை சொல்ல சொன்னா வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பரலோகத்தில் இருப்பார்னா அவருக்கு ஊழியம் செய்யறவன் பரலோகத்தில் இருப்பான். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பானா? யார் இருப்பான்? கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நீ உங்க பார்வையை நம்மளாம் சும்மா சாதாரணமா உங்களுக்கு தோணும். என்னைய பார்த்தாக்க என்ன மனசா கத்தி கிடக்கிறான் படிச்சு கிடக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருப்பீங்க. நான் கர்த்தருக்கு உண்மை ஊழியன்னா அவர் எங்க இருக்காரோ அங்கதான் எனக்கும் இடம். இனி அங்க வச்சிருப்பாரு. வேற எங்கேயும் அவர் நம்மளது உலகத்தில் கண்ட கண்டெல்லாம் வச்சிருப்பான். குப்பையில கொடுக்க வச்சிருப்பான். பள்ளத்தை நீ எப்படியோ வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நீ எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க தானே. எனக்கு இஷ்டப்பட யோசிச்சுட்டு இருப்பாரு. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்வதற்காக உன்னை ஒப்புவிச்சிட்டீங்கன்னா சதானே அவர் எங்க இருக்காரோ அங்கதான் நீங்க என்ன செய்வ. உனக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல உனக்கும் ஒரு இடத்தை தயார் பண்ணுகிறார். நல்லா படிக்க கவனிங்க. எங்கதான் பிரைவாசி அங்க இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவாரா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யார் கனம் பண்ணுவா? பிதாவானவர் கனம் பண்ணுவார். யார் அந்த பிதா? ஒன்றுமில்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்கும் வல்லமை பொருந்தினவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சார் நல்லா கவனிங்க. நீ கொடுக்கலனா எப்படி 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 சபையில கூடியிருக்கிற விசுவாசிகளாகி நீங்க உங்களுக்கு போதிக்கப்படுகிற வசனத்தை வாங்கி 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 நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு நீங்க உங்க உடம்பெல்லாம் வளர்த்துட்டு நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீங்க உங்க ஊழியக்காரனை போஷிக்கிறதுக்கு நீங்க காரியத்தை செய்யலைன்னா நல்ல கவனிங்க. ஆண்டவனை பரியாசம் பண்றதுக்கு உங்களால முடியும். ஏன் அப்படின்னா அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைத்த அந்த ஊழியக்காரனை தம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்கி கொடுத்து அவனை அவர் போஷிப்பார். அதான் ஊழியக்காரன் கிடைக்கிற மிகப்பெரிய காரியம். சும்மா இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஊழியக்காரன் சும்மா சாதாரண விஷயம். நாங்க அவ்வளவு விசேஷத்தை சொல்லுங்க. நான் வந்து கர்த்தருடைய வசனத்தை யாருக்காவது சொல்றேன். யாராவது வசனம் சொல்றீங்களா? யாருக்காவது சொல்றீங்களா? எங்க கவனிங்க. யாருக்கிட்ட சுவிசேஷம் சொல்றது விரும்புறீங்களா? சுவிசேஷம் சொல்ற நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர். நல்லா பண்ணுங்க. அப்படின்னா நீங்க யாரு? கர்த்தருக்கு முடியல கனமான பாத்திரம். சும்மா இல்ல. நீங்க சும்மா உங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா பிதாவானவர் கனம் பண்ணுவாராம். எப்படி கனம் பண்ணுவார்னா பிதா எப்படி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணினாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்தினாரோ அதே அன்பை அதே கணத்தை அவருக்கு ஊழியம் செய்தவனுக்கு என்ன செய்வார்? மாறாதுபடி கொடுப்பார். அதுதான் அவருடைய வேலை. பிதாவாகிய தேவனுடைய வேலை. பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
வாசிங்க. அடுத்த வசனம். அது வாசிங்க. பிதாவானவர் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. பிதாவானவர் கனம் பண்ணுவார்னா அப்ப நல்லா யோசிப்பாங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்னை கனம் பண்ணுகிறார். ஆனா அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்னை கனவீனப்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நாம இருக்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிற வீட்டில் ஒருவேளை அவனுடைய அந்த ஊழியக்காரருடைய மனைவி கனவீனப்படுத்தலாம், பிள்ளைகள் கனவீனப்படுத்தலாம், சபை மக்கள் கனவீனப்படுத்தலாம், யார் வேணாலும் கனப்படுத்தி போடும். கர்த்தருக்கு உண்மையா ஒருத்தன் ஊழியம் செய்யறானா இருந்தா அவனை பிதாவாகி தேவன் கண்ணம் பண்ணுகிறார்னு சொல்ற அந்த ஒரு விசுவாசம் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய வந்துருச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதானே எதை குறிச்சும் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் யார் என்னை கனவீனப்படுத்தினா என்ன, படத்தாட்டி என்ன, கலக்கடிக்காம கூட்டா என்ன, ஒண்ணும் இல்லை. என் ஆண்டவர் என்னை கனம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்களே லோயா. இது ஊழியக்காரனுக்குரிய காரியம். அப்ப சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ உனக்கு இருக்கிற எல்லா சகல நன்மைகளிலையும் என்ன பண்ண அப்படின்னா, உனக்கு உபதேசிக்கிறவனுக்கு நீ என்ன செஞ்சாகணும், நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. என்ன சொல்ற, ஏன் மோசம் போகக்கூடாதா? ஏன் மோசம் போகக்கூடாது? கவனிங்க விசுவாசிகள் எல்லாரும் கவனிங்க. ஏன் மோசம் போகக்கூடாது? நீ பல வசனம் வாசிக்க, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க உங்க சரீரத்துக்கு விதைக்கிறீங்களா, இல்ல உங்க ஆத்மாவுக்கு விதைக்கிறீங்க? ஆத்மாவுக்காக நீங்க விதைக்கிறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடி செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. என்ன செய்ய சொல்லுது, நீ உனக்கு உபதேசிக்கிறவனுக்கு சகலவற்றையும் என்ன செய்ய பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற. அப்போ ஆத்மாவுக்காக விதைக்கிறவன் என்ன பண்ணுவானா, ஆத்மா அறுவடையை செஞ்சு கொள்ளுமா, ஆத்மா அறுவடை செஞ்சு கொள்ளுமா. எப்படி செய்ய, உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன்னை நீ நஷ்டப்படுத்திக் கொண்டு உனக்கு என்ன லாபம்னு கேட்கிறார் கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல என்ன நான் என்ன படிக்கணும், கர்த்தருக்குள்ள நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதோ அதுபடி நான் நன்மையானதை விதைக்க வேண்டும். ஏன் விதைக்கிற ஒவ்வொன்றும் நிச்சயமாக முளைக்கும். இந்த நம்பிக்கை இருக்க எல்லாத்துக்கும். நான் ஒரு விதையை போட்டா முளைக்குமா முளைக்காதா? விதையை போட்டா முளைக்கும். அப்ப முளைச்சா நீ தீமையானதை விதைச்சினா தீமையானது எலும்பி நிற்கும், உன்னை நெருக்கிறது நிற்கும். நீ நன்மையானது விதைச்சினா நன்மையானது உனக்கு நன்மை செய்வதற்காக காத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு. நீ எதை நீ விதைக்கிறியோ அதைத்தான் நீ என்ன செய்வோம் வாழ்க்கையில அறுப்ப. ஆண்டவர் மிக மிக தெளிவாக எங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்றீங்க, சரியான வேலை செய்றீங்களா? அப்ப நீங்க சொல்லப்படுகிற பொழுது 2 தெசலோனிக்கர் புத்தகம் தானே உங்களுக்கு என்னத்தை சுட்டி காட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க தானே. நாங்க ஒழுங்கற்று தெரியக்கூடாது. முதல் வசனத்தை வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. வேலை செய்ய மனசு இல்லாம இருப்போம் அப்படின்னா, வேலை செய்ய மனசு இல்லாம இருப்போம்னா, அப்ப நல்லா கவனிங்க. இந்த வசனங்களுக்கு என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா, சானே இப்ப நாம நிறைய பேர் உதவி செய்யக்கூடியவர்கள், நமக்கு சில நமக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணிடுவோம். அது ஓகே. ஒரு காரணம் கவனிச்சுக்கோங்க, நாங்க யாரையும் சோம்பேறி ஆக்குவதற்கு, யாரையும் நம்ம சோம்பேறி ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சிடக்கூடாது. வேலை செய்யாம ஒருத்தன், வேலை செய்ய மனசு இல்லாம ஒருத்தன் சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்ப வசனம் தெளிவா சொல்லுது. வசனத்தை நம்ம எப்படி ஆராயணும் அப்படின்னா, வேலை செய்ய மனசு இல்லாம இருந்து ஒருத்தன் சாப்பிடுறான், சாப்பாடு அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அதனால சாப்பிட்டு இருக்கிறான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் வேலை செய்ய மனசு இல்லாட்டியா வேலை செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, வேலை செய்யாம சாப்பிட்டா அந்த சாப்பாடு உனக்கு என்னவா மாறும், மாறும். வேலை செய்யாம சாப்பிட்டா அது பாவம், அவர்களுக்கு சாபமா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அப்ப வேலை செஞ்சுதான் சாப்பிடணுங்கிறார் சொல்லும் பொழுது. அப்ப எனக்கு இலவசமா ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, எனக்கு இலவசமா கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது வேலை செய்ய வேணும். நான் ஏதாவது வேலை என்ன செய்யணும், நான் கட்டாயம் வேலை செய்யும். யாரையும் நான் சோம்பேறி ஆக்கி விடக்கூடாது. அப்படி சோம்பேறி ஆக்கி விட்டால், நல்ல கவனி, சோம்பேறி ஆக்கிட்டா சோம்பேறி ஆக்கிறவனுக்கு பாவம் என்ன செஞ்சிடும், பெருகிவிடும். சோம்பேறி ஆக்கிறவனுக்கு பாவம் பெருகிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கும். நல்ல கவனி. அப்ப சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு இருந்த போது ஒரு கட்டளை விட்டோமே. வாசிங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, சிலர் எந்த வேலையும் செய்யாம வீண் அலுவல்காரரா சுத்துறது. சில பேர் என்ன பண்றது, சரி எந்த வேலையும் இல்லாது இருந்தும், ஒரு வேலை இல்ல, ஒரு வேலை என்ன செய்வாங்க, எந்த வேலையும் செய்யாம ஒழுங்கற்று திரிகிறது. சில பேர் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒழுங்கற்று திரிகிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி தங்களுடைய சொந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தங்களுடைய சொந்த வேலை, தங்களுக்கான சொந்த வேலையும் செய்யாம ஒழுங்கற்று திரிவாங்க. இது மோசகரமான காரியம் இல்லையா? ஒழுங்கற்று ஒழுங்கு பைபிள் சொல்லுது, எங்க ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்க வெறுமை காணப்படும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அதான் சொல்லுது, எங்க ஒழுங்கின்மையா இருக்கிறியோ அங்க வெறுமை என்ன செய்யப்படும், காணப்படும் சொல்லி ஆண்டு சொல்றாரு.
தன் ஒழுங்கமைக்கப்படுகிற வாழ்க்கையில மிக முக்கியம். அப்புறம் ஒழுங்குபடுத்த வேணும். நான் வீணர்களுக்காக சுத்திட்டு கூட பார்த்தா அங்க பிடிக்கும் தேவையில்ல சில பேர் பார்த்தா அவர்கள் என்னத்தான் கதை ஒரு போய் உட்காந்துக்கிட்டு வச்சா கதைக்க ஆரம்பிச்சானா அப்படி காட்டிட்டு இருப்பான். அவர்கள் காட்சி வேலை செய்யறவனே செய்ய விட மாட்டான். வேலை செய்யறவனே செய்ய நல்ல பழமொழி ஒன்று இருக்கு. நம்ம நாட்டில் ஆக்க சொல்லுவாங்க, மேய்கிற மாடை நக்கிற மாடை கட்டுச்சு சொல்லுவாங்க. மேய்ஞ்சிட்டு இருக்குமா போயிட்டு உட்காந்து நக்க துவங்கிடுச்சுன்னு சொன்னா அது சாப்பிட்றதையும் போட்டுட்டு சரிதானே அது சேர்ந்து நக்க துவங்கிடும். சரிதான், நல்லா கவனிங்க. இப்படிலாம் இருக்கிற இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. தானே சும்மா ஒழுங்கு அவங்க தேவையில்லாத கதைகளை டைம் போட்டு தேவையில்லாம காட்சி வேற செய்யறவனே செய்யணும். ஒழுங்கற்று திரிகிறதான காரியங்களை செய்கிற மனுஷன் வாழ்க்கை ஒண்ணுமே நம்ம உட்காந்துருப்பாங்க. ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களை வாசிங்க. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். கவனிங்க. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா அமைதலோடு வேலை செய்து அவங்க கட்டாயம் வேலை செய்து நடத்தணும். முதல்ல வேலை ஒரு தேடணும். வேலை தேடி அந்த வேலையை அமைதலோடு என்ன பண்ணணும். ஏன் அமைதலோடு செய்யணும் சொன்னார் வந்து எதுக்கு அமைதலோடு செய்ய சொன்னார்? நீ ஆர்வம் பண்ணாத தானே திரும்ப சொல்ற அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேலை இருக்கு தானே அந்த வேலையை கொடுக்குறவங்க வித்தியாசமான பொறுமைகளா இருப்பாங்க. நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு கூட ஒரு முதலாளியா மேனேஜ்மெண்ட் இருக்க மாட்டாங்க. அவங்க வித்தியாசமான கோணத்தில் இருப்பாங்க. சரிதானே, நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப எங்கிட்ட ஒரு மனுஷன் வேலை செய்யணுமா? எப்படி சொல்லுவோம் நம்ம? இப்ப எங்கிட்ட ஒரு மனுஷன் வேலை மனுஷன் அப்படிமா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா தானே வாட்சி பாருங்க. எபேசியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. அழகா எப்படி அழகா சொல்லுவாரு பாருங்க. நீங்க வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தானே. பசங்க எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. இந்த வசனத்தை வாசிக்கிறவன் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பழக்கம் இருக்கு. வேலைக்கு போன இப்ப கிட்ட வேலை செய்யலாமா? இப்ப எல்லாம் இப்ப கிட்ட வேலை செய்யலாமான்னு கேட்பான். பைபிள் அவன் எப்படி பண்றது உனக்கு என்ன? அவன் என்ன இனத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட மூத்தவன், நீ வேலைக்கு போயிட்டு அவன் வேலைக்கு போய் உனக்கு சம்பளம் கொடுக்குறானா? இன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு நீ வேலைக்கு அழைப்பித்து இன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தனி உனக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்குறானா? அன்னைக்கு அவன் உனக்கு ஏற்றமா, நீ அவனுக்கு யாரு? நீ வேலைக்காரன். அவன் அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்க முடியுமா? அவனுக்கு இன்னைக்கு கொடுக்கணுமா? பேச புரியுது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் கூப்பிட்டு நீ வேலை வைக்கிறான்னா அந்த வேலையை செய்யறதுக்கு நீ வேலைக்காரனா இருக்கிற, அந்த காசை உனக்கு கொடுக்கறதுக்கு அவன் எஜமானா இருக்கிறான். ஆனப்படி என்ன செய்யணுமா? அவன் எப்படிப்பட்ட நடக்கணுமா? வேலைக்காரன் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அதுக்குதான் சொன்னார் வந்து என்ன சொன்னாரு? அமைதலோட வேலை செய். எப்படி வேலை செய்? இதனா நம்ம வேலைக்கு போட்டு வேலைக்கு சம்பளம் சொல்லிட்டு அவன் கண்டலாம் செய்ய சொல்றான். எப்படி கண்ட வேலை செய்ய சொல்றான்? என்னைய கூப்பிட்டு துணி துவைக்கிறது இவன் வந்து கூட்ட சொல்றாமா? சரிதானே? வேற விதமான கிடப்பான். அவன் எதை செய்ய சொல்றானோ அதை நீ செய்யறதுக்கு நீ கீழ்ப்படிவேனா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அவ்வளவுதான், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். வசனம் மிக தெளிவா சொல்லி இருக்குது. அப்ப நீ அமைதியோட உனக்கிட்ட சும்மா தேவையில்லாம நீ பொங்கில எழுப்பிடக்கூடாது. நீ உனக்கு அமைதியில் இருக்க வேண்டும். அமைதியோட நீ வேலை செய்ய. சரி, இந்த நிலையை தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய என்னது தகமை. அந்த தகமையோடு தான் வேலைக்காரன் வேலை செய்ய வேண்டும். உனக்கு வேலை செய்ய மனசு இல்லைன்னா நீ எஜமான இருந்துட்டு போ. உனக்கு எஜமான இருக்கிறது எங்க எஜமான இருப்பீங்க? வேலை தான் செஞ்சாகணும். வேலை ஒன்று தேடி ஆகணும். அது எவனோ ஒருத்தர் வேலை கொடுப்பான். அந்த கொடுக்குற வேலை செய்யும் போது நீ அவங்ககிட்ட வேலை செய்யணும். கபோடற்ற மனதோடு என்ன அர்த்தம்? 2000 சம்பளத்தை பேசிக்கிட்டு போவாங்க. 1000 ரூபாய்க்கு கூட கர்மந்திரம் முடிச்சா வேலை செய்ய மாட்டான். பெரிய அநியாயத்தை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த எச்சரிக்கை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கட்டி 15 போயிட்டு சரியா 9 மணிக்கு மழை விட்டு அடிக்கணும். எல்லாம் 3 மணிக்கு உட்காந்து கட்டு வருவாங்க. கபோடற்ற மனதோடு வேலை அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வந்து அந்த வேலைக்கான கூலியை நீ என்ன செய்ய வேண்டியது? வேலைக்கான கூலியை நீ பார்க்க வேண்டியது. அந்த வேலைக்கான கூலியை பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அந்த வேலையை சரியா செய்ய முடியாது. கபோடற்ற மனதோடு அப்படிங்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு வேலை பிடிக்கலாமா? நல்ல ஒரு வேலை பிடிக்கலாமா? உண்மை நினைச்சு கொடுப்பானா? இதுலையும் நம்ம சபையில் இருக்கிற விசுவாசி நல்ல வேலை செய்ய அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டுருவான். அவனை கூட்டு வேலை பிரதர் அப்படி வேலை கொடுத்துட்டோம்னா அவன் தான் ஒன்னானுக்கு திட்டு பேரா இருப்பான். சரிதானே? மற்ற வேலை பரவாயில்ல ஓரளவுக்கு மதிச்சு வேலைக்கு போவான். யார் கூட வந்து பண்ணுவான். இவன் நான் கமுக்கமாக சிரிச்சு கிடைக்கிறதெல்லாம் குடிச்சு சாப்பிட்டு அப்படியே அந்த வேலையை அப்படி கொலை போட்டு போய் செஞ்சிருவான். அவனுக்கு யார் இந்த கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா அந்த போதனை கிடைக்காதனால அவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு வர்றான்? அந்த நிலைமை வசனத்தை கேட்குறீங்க. இந்த வசனம் அநேகருக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும். நீங்க இந்த வசனத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்க வேலைக்காரர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மாதிரி எஜமான்கள் சும்மா இருக்கக்கூடாது. எஜமான்கள் என்ன பண்ணிடணும்?
எஜமான்களே 9 வசனம். எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். எஜமான் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. நல்லதான் பேசிட்டு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு பாசம் வந்துடும். அம்மா அம்மா ஆத்தா அம்மா வித்தியாசமான முறையில் பேசுவான். இந்த மாதிரி வார்த்தை அவங்க பேசல. சரி, எஜமான்கள் அந்த செய்ய முடியாது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக இவ்வளவு அருமையாக எஜமானுக்கு சொல்றான், வேலைக்காரனுக்கு சொல்றான். முதலாவது யார் கொடுக்குறாங்க? வேலைக்காரனுக்கு கொடுக்குறான். வேலைக்காரன் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் எஜமான் பேசாம பொத்திக்கிட்டு தமிழ் கொடுப்பான். வேலைக்காரன் ஒழுங்கா வேலை செய்யணும்னா எஜமானுடைய வாய் என்ன செஞ்சிடும்? கடுமையான சொல்ல என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். தானே அது மாதிரி புருஷன்மார்கிட்ட சொல்லும் பொழுது யாருக்கு முதல் பேசுவாரு, மனைவிகளே உங்க புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கத்தரி கீழ்படிது போல கீழ்படி. நீ கீழ்படியா கொஞ்சம் அப்படி இப்படி நெறிவு சொல்லி பண்ணினா அவரு ஆரம்பிச்சிருவார். சரியா? அப்ப கடவுள் அந்த கீழ்படியக்கூடியவர்களுக்கு முதலாவது சொல்லுவார். அதுக்கடுத்து மற்றவர்கள் நடக்கும். நல்ல கவனிங்க. நான் சரியா இருந்தா சொல்ல இருக்கிற சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறப்பான்னு சொல்லுவாங்க. நீ சரியா இருக்கலன்னா அதுக்கு கட்டி விடுவாங்க சிறைக்கிறவன். சரிதானே? நல்ல கவனிங்க. வசனம் மிக தெளிவாக எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு உள்ளடக்கி காட்டுது இல்லையா? நல்ல கவனிங்க. வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது. நல்ல வேலை நம்ம செய்யணும். ஒருவேளை எங்களுக்கு வேலை செய்ய முடியாத நிலைமை இருக்கணும் அப்படின்னா அது இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு பாருங்களேன். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு கைத்தொழில் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு? வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அதை செய்யறது பல விதமான தொழில் வாய்ப்புகள் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு செய்யலாம்னு சொல்ல முடியுமா? எனக்கு செய்ய முடியாது சொல்ல முடியாது. உட்காந்துக்கிட்டு நீங்க வேலை செய்ய முடியும். கவனிங்க. எனக்கு ஏன் சப்ஜெக்டே இல்லை. எதையுமே உனக்கு செய்ய முடியும். நீ உட்காந்துக்கிட்டு வீல் சேர்ல உட்காந்து செய்யணுமா? சாதாரணமான வேலைக்கு வீல் சேர்ல உட்காந்து பெரிய பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்க நிறைய பேர். அப்படி இருக்கு விளையாட்டு. எனக்கு முடியலன்னு ஒரு நாள் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு முடியுமான விஷயத்தை கட்ட என்ன செஞ்சாங்க நான் செய்ய வேணும். இல்லை நீ என்ன செய்ய உனக்கு ஒன்றும் செய்ய இல்லையா? உட்காந்து 2 பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடு. முடியுமா? அதை செய். எதை செய்ய முடியுமோ அதை செய். வேலை செய்துட்டு என்ன செய்ய? நீ சாப்பிடு. வேலை செய்யாம சாப்பிட்டா அது ஒரு பாவமாக சாபமாக என்ன செய்ய சொல்றாங்க. வாசிங்க. சாப்பிட வேண்டாம் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு முதல் கட்டளை இட்டுட்டு அதுக்கு பிறகு புத்தி சொல்றார். கட்டளையாக சொல்ற கட்டளை எடுக்கிறார். இது கட்டளை அப்படின்னு அர்த்தம். அன்றுக்கு மத்த ஒரு கட்டளையை போட்டா என்ன செஞ்சு அவங்க சொன்னாங்க. அது அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்ட நாம என்ன செஞ்சாகணும்? அது அப்படியே நம்ம செய்தாகணும். செய்யாம விட்டா நம்ம ரொம்ப மோசமான நிலைமை கிடைக்கும். போயிடும். நல்லா கவனிங்க. தானே அடுத்த பைபிள் சொல்றாரு சகோதரரே. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப எப்படி கூப்பிடுறாரு? சகோதரரே. சகோதரரே, நான் வேலை செய்யறேன், நான் வேலை செய்ய சாப்பிடுறேன், கடுமையா கஷ்டப்படுறேன், இரவும் பகலும் வத்தத்தோட பிரயாசப்படுறேன். நீ என்னுடைய சகோதரியா இருக்கிற, நீ என்னுடைய சகோதரா இருக்கிற. அப்ப உனக்கு என்னுடைய மூலமா வசனங்கள் பிரசங்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இருக்கிற, புத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு வாழ்க்கை எப்படி பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்ப நீங்க நன்மை செய்தாதான் நன்மை என்னது? நன்மை செய்தாதான் என்ன நன்மை? என்னது? கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல நன்மைதான் இருக்க வேண்டும். தீமையான எண்ணமும் வரக்கூடாது, தீமையான செயலும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தானே நன்மை செய்ய என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாதீங்க. தானே அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. நல்ல கவனிங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? அறுவடை செய்வீங்க. நல்ல கவனிங்க. எப்படி வந்துருக்கிற நீங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்க சரியான விஷயத்தை செய்வீங்கன்னா செய்யறதுக்கு ஏற்ற பலனையும் கூலியையும் நீங்க என்ன செய்வீங்க? கத்திரத்துல இருந்து பெறுவீங்க. தானே அதை நீங்க சரியான செய்யலைன்னா அதுக்குரிய பலபலனும் உங்க வாழ்க்கையில வந்து கிடைச்சிடும். ஆண்டு சொல்ல என்ன எதிர்பார்க்கிற சொன்னா, நான் சரியானது செய்வனாக இருந்தால் சரியானது என்ன தேடி என்ன செய்யும்? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம நன்மை செய்ய திராணி இருந்தா அப்புறம் என்ன பண்ணணும்? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யத்தக்க சமயத்தில் செஞ்சு முடிச்சிருக்கும். அவ்வளவுதான். அதான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய ஆண்டவராகிய தேவன் நன்மைகளின் நாயகன், நன்மைகளை மாத்திரம் செய்து சுற்றி தெரிந்தவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற இந்த கூட்டம் நம்ம எல்லாரும் தீமைக்கு இல்லை, நன்மைக்கு அவர்கள் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்மை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நன்மையை விதைச்சா நன்மையை என்ன செய்வோம்? வாழ்க்கையில் அறுவடை செய்வோம். அங்கேதான் நாளே பதினை வார்த்தை சொல்கிறது நன்மையை செய்து பார். தானே அப்படின்றது முதல்ல நமக்கு முடிவெடுக்க வேண்டும். யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது. யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. முதலாவது என்னது? யாருக்கும் நான் பாரமாக இருந்துவிடக்கூடாது. இரண்டாவது, யாரும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. மூன்றாவது, வாழ்க்கையில ஒழுங்கற்று நான் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. தானே எந்த சூழ்நிலை ஊழியக்காரர் இருக்கலாம். ஊழியக்காரர் மற்றவர்களுக்கு உதாரணத்துவமாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நான் கிறிஸ்துவன் சொன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னா நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன செஞ்சாகும்? நான் வாழ்ந்து காட்டுவேன். நன்மை செய்து பார், மேன்மை உன்னை தேடி வரும். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.